அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய ஞான விஸ்வரூபமாய் ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய மகா மங்களமான ஞான சமஸ்தானம் என்ற சாம்ராஜ்யத்திற்கு அற்புதமான யாத்திரையை துவங்கி இருக்கின்றோம். இந்த யாத்திரைக்கு வழிகாட்டியாக எத்தனை சித்த புருஷர்கள், எத்தனை ஞானிகள், எத்தனை மகான்கள், எத்தனை தீர்க்க தரிசிமார்கள், எத்தனை அவுளியாக்கள், எத்தனை பாரவான்கள், படிநிலை வழியாய் தொட்டு தொடர்ந்த எத்தனை பரம புருஷர்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் என்று பக்தியையும் ஞானத்தையும் கலந்து கரைந்து கொடுத்த எத்தனை மகா புருஷர்கள், அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாய் சொன்ன ஞான ரகசியம் என்ன? பிறவி பெரும் பயன் என்ற வாசலுக்கான மகா ரகசியம் என்ன? சிவ வழிபாட்டிலே ஓர் அற்புதமான வார்த்தை, எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தைதான், நான் ஒன்றும் புதிதாக சொல்லவில்லை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அது என்ன தென்னாடு? நமது பாரத கலாச்சாரத்திலே தென்னாட்டில் மட்டும்தான் சிவம் இருக்கிறது என்று ஒடுக்கத்தை போதித்தவர்களா ஞானிகள்? தென்னாட்டில் மட்டும்தான் சைவ வழிபாடு இருக்கிறது என்ற ஓர் ஒடுக்கம் என்கின்ற ஆன்மீகத்தை போதித்துக் கொண்டிருப்பவர்களா மகான்கள்? அப்படி என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பதம் என்ன ஞான ரகசியத்தை போதிக்கிறது? அல்லது பிறவி பயனுக்கான ஞான வாசல், ஞான திறவுகோல் அதற்குள் இருக்கின்றதா? எத்தனை பாடல்கள், தேவாரம், திருவாசகம் என்று எத்தனை பாடல்கள் நாம் பாடியிருப்போம், படித்திருப்போம். சிவபுராணத்தை மெய் உருக, உடல் உருக, உயிர் உருக ஓதியிருப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சுகன் தன் பேய் கழல்கள் வெல்க, கரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் தேவனடி போற்றி என்று எத்தனை பாடல்கள். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி, விண்ணுதற்கு எட்டாத எழிலார் கடல் இறைஞ்சி, மண்ணிறைந்து விண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய். இப்படி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளே பல்லோரும் ஏத்த பணிந்து, உருகி உருகி புல்லாகி பூண்டாகி புழுவாகி பல்விருகமாகி தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமானே, பொன்னே நின் மெய்யடிகள் கண்டின்று வீடுற்றேன். என்ன அற்புதமான தமிழ்! காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பாடும்போதே கண்ணீர் வரவில்லையா? எத்தனை பாடல்கள்! எல்லா பாடல்களின் ஒட்டுமொத்த சாரமாக தேவாரம், திருவாசகம், ருத்ரம், நமகம், சமகம், வேதங்கள், உலகத்தில் வந்து இறங்கிய அத்தனை பாடல்களின் ஒட்டுமொத்த சாரமாக ஓர் வைர வரி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்படி என்றால் தென்னாடு என்றால் என்ன? இந்த தென்னாட்டில் மட்டும்தான் சிவ வழிபாடு இருக்கின்றதா? இல்லை சிவக்ஷேத்திரங்கள் இருக்கின்றதா? உலக பொதுமறைக்கும் பிரபஞ்சத்திற்கும்
அண்ட சராசரத்திற்கும் ஞானத்தை போதித்த தமிழ் சித்தர்களா தென்னாடுடைய சிவன் என்று ஒரு பர்டிகுலராக ஒரு குறுகிய இடத்தை சொல்லியிருப்பார்கள்? ஒடுக்கத்திற்கு அழைத்துச் செல்பவர்களா சித்தர்களும் ஞானிகளும்? அப்படி என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று அவர்கள் எதனை போதித்தார்கள்? எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் பாருங்கள். இந்த வார்த்தைக்குள்ளே பிறவி பெரும் பயனுக்கான திருச்சாவி இருக்கிறது. இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து ஒரு வினாடி எழுந்திருந்து கிழக்கு முகம் பார்த்து நில்லுங்கள். கொஞ்சம் தயவு செய்து எழுந்திருந்து கிழக்கு முகம் பார்த்து நில்லுங்கள். உங்களுடைய கண்களுக்கு எதிர்புறமாக சூரியன் உதிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிழக்கு முகம் பார்த்து நில்லுங்கள். நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து நின்றபோது உங்களுடைய வலது கண் இருக்கிறது அல்லவா, அந்த திசை, இந்த கரங்களை இப்படி நீட்டினால் அது தெற்கு திசையாக வரும். இந்த பக்கம் நீட்டினால் அது வடக்கு திசையாக வரும். உங்களுக்கு பின்புறத்திலே மேற்கு திசை. நீங்கள் கிழக்கு முகம் பார்த்து நின்றால் உங்களுடைய வலது கண் குறிக்கக்கூடிய திசை தென் திசை. இதனைத்தான் சூரியன் சந்திரன் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன், புறத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நம் வாழ்நாளை அழிக்க வந்த யமன். தினம்தோறும் சூரியன் உதித்து 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 கேலண்டரிலே ஒரு பேப்பராக கிழித்து 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 நம் பிறவி நாசமாகிக் கொண்டே போகிறதப்பா. கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் நம் வாழ்நாளை அழிக்க வந்த யமன். ஆத்ம சூரியன் எது தெரியுமா? தெற்கே உதிக்கக்கூடிய சூரியன். அதுதான் தென் புறத்திலே இருக்கக்கூடிய நமது கண்களை நல்லா கூர்ந்து கவனியுங்கள். கிழக்கு முகம் பார்த்து நின்று கொண்டால் உங்களுடைய வலது கரம், வலது கண் சூரியனை குறிக்கும், இடது கண் சந்திரனை குறிக்கும். அதனால்தான் சிவனுடைய வழிபாட்டிலே சிவனை ரூபமாக சமைக்கின்ற போது ஒரு கரத்திலே உடுக்கையையும் ஒரு கரத்திலே அக்னியையும் கொடுத்தார். ஒரு கரத்திலே உடுக்கை என்பது டமருகம் என்று சொல்லக்கூடிய சப்தம், நாதத்தை குறிப்பது, ஒலி. ஒரு கரத்திலே அக்னி என்பது வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒளி. அந்த ஒளியும் ஒலியும் இணையக்கூடிய மையம்தான் தென்புறம் என்கின்ற தென் திசை. அந்த தென் திசையிலே யார் இருக்கிறார்கள்? யமன் என்று சொல்லக்கூடிய காலன். அந்த யமன் என்று சொல்லக்கூடிய காலனை அழித்து தென்புறத்திலே சூரியன் உதிக்கச் செய்தால் அதுதான் ஆத்ம சூரியன் என்ற சிவசூரியன். இப்போது சொல்லுங்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி என்றால் தென் நாடல்ல, உன் ஆத்மாவிலே உன் உடல் பாகத்திலே இருக்கக்கூடிய அந்த தென்புற சூரியன் உதிக்க வேண்டும். உதித்தால் மரணமிலா பெருவாழ்விற்கு உன் உடலும் மனமும் உயிரும் பக்குவப்பட்டு பிறவி பெரும் பயன் என்ற வாசலுக்கு அழைத்துச் செல்லும். எத்தனை அற்புதம் பாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த ஜாதகத்திலே, இந்த ஜோதிடத்திலே, ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு தகவல் தெரியும். அதாவது நாகதோஷம். நாகதோஷம் என்றால் லக்னத்திலே ராகுவும் 7ஆம் வீட்டிலே கேதுவும் இருந்தால் நாகதோஷம். 2ஆம் வீட்டிலே கேதுவும் 8ஆம் வீட்டிலே ராகுவும் இருந்தால் நாகதோஷம். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் இருந்தால் மாங்கல்ய தோஷம். 2, 4, 7, 8, 12 போன்ற இடங்களிலே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அதாவது சூரியனும் சனி பகவானும் சேர்ந்திருந்தால் பித்ருக்களுடைய பித்ரு தோஷம். 9ஆம் வீடு பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பித்ரு தோஷம். இப்படி கோடிக்கணக்கான தோஷ வகைகளை ஜாதகம் சொல்லும். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்ற முடியாத தோஷம் இருக்கிறது. இந்த தோஷங்களுக்கு பரிகாரம் சொல்வார்கள். இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனால் மாற்ற முடியாத ஒரு தோஷம் இருக்கிறதே. எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனாலையும் மாற்ற முடியாத ஒரு தோஷம் இருக்கிறதே. அந்த தோஷத்தை நாம் எந்த பரிகாரம் செய்து தீர்க்கப் போகிறோம்? அந்த தோஷம் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் ஒரு தேதி வருமே, அதுதான் மரணம் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பு திருநாள். அதிலிருந்து நீயும் தப்பிக்க முடியாது, நானும் தப்பிக்க முடியாது. இந்த தீர்ப்பு திருநாள் என்று சொல்லக்கூடிய மரணம் என்கின்ற தோஷம் உனக்கு வரப்போகிறதே, அந்த தோஷத்தை அடிப்பதற்காக ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாமா? அந்த தோஷத்தை தீர்த்து கொள்வதற்காக ஒரு மாற்று ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டாமா? அந்த மாற்று ஏற்பாடுதான் மகனே தென்னாடுடைய சிவனை போற்றி. கிழக்கில் உதிக்கும் சூரியனை பார்த்து பார்த்து நமஸ்காரம் செய்யாதே. தெற்கில் உதிக்கும் சூரியனை உனக்குள் உதிக்கச் செய்து கொள். அதுதான் தென்னாடுடைய சிவம். அப்படி தெற்கில் உதிக்கக்கூடிய சூரியனை உனக்குள் உதிக்க வைப்பதற்காக, உன் தோஷங்கள் நீக்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஓர் உன்னதமான வழிபாடுதானப்பா பிரதோஷ வழிபாடு. பிற என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிரசவம் என்று சொன்னால் பிறந்தது சவம், விசேஷமான சவம். அது உயிர் இருக்கு, உடல் இருக்கு, மனம் இருக்கு, ஆனால் அதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அது ஒரு சவம், பிறந்தது சவம். பிற என்றால் விசேஷம் என்று அர்த்தம். தோஷம் பிளஸ் பிற, பிற தோஷம் என்றால் விசேஷமான தோஷம். அது என்ன தோஷத்திலேயே விசேஷமான தோஷம்? அதுதான் மரணம். அந்த மரண தோஷத்தை நீக்குவதற்காக காலையில் வரக்கூடிய 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை வரக்கூடிய நேரத்தை மிக விசேஷமாக சுப முகூர்த்தமாக எடுத்து வைத்தார்கள். அதைத்தான் பிரம்ம முகூர்த்தம் என்று சொன்னார்கள். அதே நேரம் மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை வரக்கூடிய நேரத்தை பிரதோஷ காலம் என்று எடுத்து வைத்தார். கூர்ந்து கவனியுங்கள். பிரதோஷ நேரத்திலே சூரியன் அஸ்தமனமாக கூடிய காலம். அப்படி என்றால் புற சூரியன் அஸ்தமனமாகின்ற போது உன் அக சூரியன் தென்முகத்திலே உதிக்க வேண்டும் மகனே. அப்பொழுதுதான் பிரதோஷம் நிறைவு பெறும். அப்பொழுதுதான் உன் தோஷம் சாந்தியாக்கப்படும். உன் மரணம் மகிமைப்பட்டு மரணமிலா பெருவாழ்விற்கு, பிறவி பெரும் பயன் என்ற மகா வாசலுக்கு அழைத்து செல்லும் வழிபாடு எது? பிரதோஷ வழிபாடு. அங்கே நந்தியம்பெருமான் என்று சொல்லக்கூடிய முதல் குருவாக விளங்கக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். முதல் வழிபாடு. அது மட்டுமல்ல, அந்த பிரதோஷத்தன்று நாம் அந்த பகவானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் விழும், அபிஷேக நீர் விழும் தொட்டி இருக்கிறது அல்லவா, அந்த தொட்டி வரை சென்று திரும்பவும் அப்பிரதட்சணமாக வர வேண்டும். இப்படி ஏதாவது முழு பிரதட்சணமாக செய்யாமல் அந்த கொடிமரத்தில் ஆரம்பித்து அந்த தொட்டி வரைக்கும் சென்று திரும்பி இப்படி வரணும், அப்பிரதட்சணம். அந்த பிரதட்சணத்தில் கூட ஒரு ஞான நுட்பத்தை நமது மகான்கள் வைத்திருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்ச பிரதட்சணம் என்ன? அடிப்பிரதட்சணம். அடிப்பிரதட்சணம் எப்படி செய்வோம்? ஒவ்வொரு பாதத்துக்கும் அடியடியாக வைத்து அடிப்பிரதட்சணம் செய்வோம். இது சரியா தவறா என்பதல்ல கேள்வி. இதுவா மகனே அடிப்பிரதட்சணம்? அடி என்றால் திருவடி என்று பொருள். இந்த அண்ட சராசரங்களையும் 7 புவனங்களையும் படைத்தளித்த இறைவன் நமக்குள் அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவடி தீட்சையின் மூலமாக அந்த திருவடியை உணர்ந்து அந்த அடியை சுற்றுவதற்கு பெயர்தான் அடிப்பிரதட்சிணம். அடுத்தது நமக்கு தெரிஞ்சது அங்க பிரதட்சிணம். நமது அங்கத்தை தரையிலே உருள விடுவோம். பகவானுடைய அந்த சன்னிதானத்திற்கு முன்பு நம்முடைய அங்கத்தை சுற்றி சுற்றி வருவோம். அங்க பிரதட்சிணம். அங்க பிரதட்சிணம் நான் சொல்வது அதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் சரியானதற்கு இந்த பயணத்தினுடைய நோக்கம் ஒன்றை தவறு என்று சொல்வதல்ல. நமது சொற்பொழிவு அந்த தவறுக்குள் இருக்கக்கூடிய சரியை மகான்கள் எடுத்து வைத்ததை நாம் எப்படி புரிந்து கொண்டோம்? அடிப்பிரதட்சணம் தவறல்ல, அங்க பிரதட்சணம் தவறல்ல. ஆனால்
நாம் அதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு அடியாக வைப்பது அடிப்பிரதட்சணம் அல்ல. நமக்குள் இறைவன் கோவில் கொண்ட அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபமான மூல சன்னிதானத்தை உணர்ந்து அந்த இடத்திலே இருக்கக்கூடிய திருவடியை நினைவால் சுற்றுவதற்கு பெயர்தான் அடிப்பிரதட்சிணம். ஒரு வீடு கட்டுகிறோம். அந்த ஒரு பெரிய வீடு கட்டுவதற்கு முன்பாக நாம் ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டிக்கிறோம். அந்த சின்ன வீடு எதற்காக என்றால் அந்த சிமெண்ட்டு, கம்பி போன்ற பொருள்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு. ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு கட்டி அந்த பெரும் வீடு கட்டுவதற்கான பாதுகாப்பு பொருள்களை ஒரு இடத்தில் வைப்போம், பார்த்தீங்களா? அப்போ இந்த பிரம்மாண்டமான இறைவன் இந்த தேகம் என்ற வீட்டை கட்டுவதற்கு முன்பாக இந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வீடு கட்டி வச்சிருக்கோம். இந்த அங்கத்தை உருவாக்குவதற்கு முன்பாக நம் தேகத்துக்குள்ளேயே பஞ்ச கோஷங்கள் என்று சொல்லக்கூடிய அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 படிநிலைகளை கடந்து, அதனால நீங்கள் எந்த பெரிய கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா 5 பிரகாரங்கள் இருக்கும். இது 5 கோஷங்களை குறிப்பதற்காக 5 பிரகாரங்களை வைத்திருப்பார்கள். 5 படிநிலைகளை கடந்து அந்த இடத்திலே இந்த அங்கம் உருவாவதற்கு முன்பு ஒரு அங்கத்தை இறைவன் உருவாக்கி அங்கிருந்து இந்த 72,000 நாடி நரம்புகளோடு எலும்பு, சதை, இரத்தம், மாமிசம், புலால் போன்ற அற்புதமான பொருள்களை சேகரித்து 5x5 பஞ்சபூதங்களாலான 25 மூலக்கூறுகளால் இந்த தேகத்தை உருவாக்குவதற்கு முன்பு உள்ளே அமர்ந்து ஒரு அங்கத்தில் இருந்து வேலை செய்தானே, அந்த அங்கத்தை உணர்ந்து அந்த அங்கத்தை பிரதட்சணம் செய்வதற்கு பெயர்தான் அங்க பிரதட்சிணம். எத்தனை அற்புதம் பாருங்கள். நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஞானம் எதனை சொல்லிக் கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஞானம் என்று சொல்லக்கூடிய மகா விஸ்வரூபமான அந்த பிறவி பயனுக்கான வாசல் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது? நாம் எதனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூர்ந்து கவனித்து பாருங்கள். இப்படி தவறாக செய்து கொண்டே இருந்தால் நமது பிரார்த்தனைகள் எப்படியப்பா நிறைவேறும்? உன் பிரார்த்தனைகள் என்ன? உன் தேவைகள் என்ன? உனது பிரார்த்தனைகளை கொஞ்சம் பட்டியலிட்டு பார். திருமணத்துக்காக பிரார்த்தனை, குழந்தை பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை, வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை, இல்லை ஒரு நல்ல வீடு வாங்க வேண்டும் என்று பிரார்த்தனை, இல்லை சண்டை போடக்கூடிய மனைவியோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை, இல்லை சண்டை போடக்கூடிய கணவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று மனைவிமார்கள் செய்யும் பிரார்த்தனை, விளக்கு பூஜை, பிரதட்சிணங்கள், ஹோமங்கள், பகவானுக்கு அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எதையும் குறை சொல்லவில்லை. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பார்த்தால் நாம் செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளும் எதிர்காலத்தை குறித்தே இருக்கிறதப்பா. எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எல்லா பிரார்த்தனைகளையும் எதிர்காலத்தை குறித்தே இருக்கிறதே தவிர, இறைவா நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரார்த்தனையை நிறைவேற்று, நிகழ்காலத்தில் நாம் இறைவனிடம் செய்யக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இறைவனுக்கு எதிரானதே தவிர இறைவனுக்கு ஒப்பானதல்ல. காரணம், இறைவன் நிகழ்காலத்தில் இருப்பவன், நமது பிரார்த்தனைகள் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறது. இந்த தென்னாடுடைய சிவன் என்று சொல்லக்கூடிய தென்புற சூரியன் உதிக்க ஆரம்பித்தால் நமது பிரார்த்தனைகள் நிகழ்காலத்திற்கு வந்துவிடும். நிகழ்காலத்திற்கு வந்த பிறகு பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய மகா மங்களம் தோஷமற்று மரணமற்று ஜனன மரணமற்று அந்த ஜென்ம சாவியை அனுபவிக்கக்கூடிய ஞான சுகிர்தத்தை பெற முடியும். எத்தனை அற்புதம்! எத்தனை அற்புதங்களை இந்த மகான்கள் இந்த பூமியிலே விதைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஞான நுட்பத்தை உணர்ந்து பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய நமது மரண தோஷத்தை அழித்து பிறவாமை என்கின்ற வரத்திற்கு ஏறக்கூடிய அந்த ஆதி சிவனை, கிழக்கில் உதிக்கும் சூரியனை தெற்கே உதிக்க வைத்து தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அந்த ஆதி சிவனை வணங்கி
இதை செவிமடுத்த அத்தனை பேருக்கும் தென்புற சூரியன் உதயமாகி ஞான மங்களம் பெருக எல்லாம் வல்ல ஆதி பரம்பொருளை வணங்கி வாழ்த்துகின்றோம். சகலமும் சித்தி பெறும்.